தனது முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது மேட்டூர் அணை. 120 அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. 43வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டி இருக்கிறது மேட்டூர் அணை. 120 அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. 43வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை மேட்டூர் அணை தற்போது அடைந்திருக்கிறது. 120 அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், தற்போது மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிற சூழல்ல நீர் திறப்பு எந்த அளவுக்கு இருக்கு? விவரங்கள். நிச்சயமாக, அதாவது தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக, விவசாயிகளின் ஜீவாதாரமாக விளங்கக்கூடிய மேட்டூர் அணை 43வது ஆண்டாக தனது முழு கொள்ளளவான 120 அடியை தாண்டி இருக்கிறது. அதாவது மேட்டூர் அணை கட்டி 91 வருடம் ஆகிறது. இதில் 43வது ஆண்டாக தனது முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு 2022ஆம் ஆண்டு 16/7/2022 120 அடியாக எட்டியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 29/12/2022 வரை தொடர்ச்சியாக 120 அடியாக மேட்டூர் அணை இருந்தது. அதனைத் தொடர்ந்து படிப்படியாக தண்ணீர் குறைந்த நிலையில் தான் தற்போது இன்று 120 அடியை எட்டியிருக்கிறது. குறிப்பாக அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவதன் காரணமாக இந்த தண்ணீர் மேட்டூர் அணை கிடுகிடுவென நிரம்பி இருக்கிறது. அதாவது கடந்த ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீரின் அளவு என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது மேட்டூர் அணை 40 அடி மட்டுமே இருந்தது. இந்த நிலையில் தான் அதாவது வயநாடு மற்றும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்ததின் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் KRS அணைகள் நிரம்பின. அதன் காரணமாக அங்குள்ள அந்த அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது, காவிரியில் வெளியேற்றப்பட்டது. அது படிப்படியாக அந்த உபரி நீர் 1 லட்சம் கனஅடி, 1,45,000 கனஅடி என மேட்டூர் அணைக்கு அனுப்பப்பட்டது. அந்த தண்ணீர் தான் தற்போது மேட்டூர் அணைக்கு வந்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் என்பது தொடர்ச்சியாக உயர்ந்து இன்று 120 அடியை எட்டி இருக்கிறது. குறிப்பாக 120 அடி என்பது 43வது ஆண்டாக இந்த 120 அடியை எட்டி இருக்கின்றது. தனது முழு கொள்ளளவை எட்டி தற்போது மேட்டூர் அணை கடல் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த மேட்டூர் அணையின் பாதுகாப்பு கருதி மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீரை அப்படியே வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை பொறியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக 23,000 கனஅடி தண்ணீர் டெல்டா பாசனத்திற்காக தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. 6 மணியில் இருந்து 46,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளது. 23,000 கனஅடி தண்ணீர் டெல்டா பாசனத்திற்காகவும் மீதமுள்ள தண்ணீர் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த 16 கண் மதகுகள் வழியாக, அதாவது உபரி நீர் போக்கி என்று சொல்லக்கூடிய இந்த மதகுகள் வழியாக 46,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 7 மணி அளவில் 66,000 கனஅடி தண்ணீரும் 8 மணி அளவில் 81,500 கனஅடி தண்ணீரும் படிப்படியாக அந்த நீர்வரத்தை வெளியேற்ற முடிவு செய்திருக்கிறார்கள். காவிரியில் இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக அந்த காவிரி கரையோர பகுதியில் இருக்க மக்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் அதே போல வருவாய்த்துறையிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனால் காவிரி கரையோரம் தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்தில் வைப்பதற்கான நடவடிக்கை கடந்த 2 நாட்களாக வருவாய்த்துறையினர் எடுத்து வந்தனர். மேலும் அதாவது ஆற்றோரம் கரைபுரண்டு ஓடும் அந்த ஆற்றோரம் யாரும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் அதே போல தீயணைப்பு துறையினரும் தொடர்ச்சியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி, அதே போல சேலம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மற்றும் பொறியாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த 16 கண் மதகை இயக்கி தண்ணீரை வெளியேற்ற இருக்கிறார்கள். தற்போது அந்த காட்சி தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது அந்த 16 கண் மதகையில் இருந்து தற்போது இந்த தண்ணீர் வெளியேறுவதற்கான அந்த மின் விசையை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில வினாடிகளில் தண்ணீர் பீரிட்டு வெளியே வரக்கூடிய அந்த காட்சி நாம் பார்க்கலாம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த 16 கண் மதகுகள் வழியாக தண்ணீர் பீரிட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறது. அதாவது மேட்டூர் அணை 43வது ஆண்டாக தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்க நிலையில் தண்ணீர் தற்போது அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரக்கூடிய தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் பொறியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி
அதே போல சேலம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் ஆகியோர் அந்த மின் விசைகளை இயக்கி தற்போது ஷட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கதவுகளை திறந்து தண்ணீர் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் தற்போது பாய்ந்து வரக்கூடிய அந்த காட்சி தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த 16 கண் மதகுகள், அதாவது உபரி நீர் போக்கக்கூடிய அந்த மதகுகள் வழியாகத்தான் தற்போது தண்ணீர் சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காட்சி தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த தண்ணீர் காவிரியில் ஈரோடு, அதே போல நாமக்கல், கரூர், தஞ்சாவூர், திருச்சி ஆகியவற்றின் வழியாக இந்த தண்ணீர் பாய இருக்கிறது. இந்த தண்ணீர் பாய்ந்து சீறி ஓடும் பொழுது அந்த தண்ணீர் அருகே யாராவது இளைஞர்களோ அல்லது பொதுமக்களோ சென்று செல்ஃபி எடுக்கக்கூடாது, தண்ணீரில் இறங்கக்கூடாது என்ற வகையில் தொடர்ச்சியான ஒரு அறிவிப்பு மாவட்ட நிர்வாக சார்பிலும் வருவாய்த்துறை சார்பிலும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே தண்ணீரை காண வரக்கூடிய இளைஞர்கள் பாதுகாப்பாக தூரத்தில் நின்று அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் 43வது ஆண்டாக இந்த மேட்டூர் அணையானது தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. தற்போது 120 அடி எட்டியதன் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீரை அப்படியே காவிரியில் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் தான் தற்போது நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது மாவட்ட ஆட்சியர், அதே போல சேலம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் மற்றும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மற்றும் பொறியாளர்கள் ஆகியோர் தற்போது அந்த மேல் பகுதியில் இருந்து பீரிட்டு செல்லக்கூடிய அந்த தண்ணீரின் காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது தண்ணீர் பீரிட்டு 16 கண்கள் வழியாகவும் அந்த தண்ணீர் பீரிட்டு வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் கட்டமாக இந்த போக்கி வழியாக 23,000 கனஅடி தண்ணீரும், அடுத்து 46,000 கனஅடி தண்ணீரும், பின்னர் 66,000 கனஅடி தண்ணீரும், அதனைத் தொடர்ந்து 81,500 கனஅடி தண்ணீரும் என வெளியேற்றப்பட இருக்கிறது. மேலும் அதாவது கர்நாடக மாநிலத்தில் உள்ள அந்த கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணைகளில் தண்ணீர் வெளியேற்றம் என்பது இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் அந்த தண்ணீரும், அதாவது நமக்கு நீர்வரத்து எவ்வளவு இருக்கிறதோ அந்த தண்ணீரை அப்படியே இந்த நீர்ப்போக்கி வழியாக அவர்கள் வெளியேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். எனவே காவிரி ஆற்றில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஆகவே மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும். மக்கள் யாரும் தண்ணீர் அருகே சென்று அவர்கள் செல்ஃபி எடுக்கவோ குளிக்கவோ கூடாது என்ற ஒரு தொடர்ச்சியான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கார்கள். அந்த வகையில் தான் மேட்டூர் அணை என்பது தற்போது 43வது ஆண்டாக தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இதனால் டெல்டா பாசன விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறார்கள். ஏற்கனவே தண்ணீர் வரத்து அதிகம் இருப்பதன் காரணமாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. தற்போது 23,000 கனஅடி தண்ணீர் டெல்டா பாசனத்திற்காக விடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியதன் காரணமாக, அதாவது அணைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீர் தற்போது அப்படியே வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக 46,000 கனஅடி தண்ணீர் தற்போது இந்த 16 கண் மதகுகள் வழியாக வெளியேற்றி இருக்கிறார்கள். இந்த தண்ணீர் பாய்ந்து சீறி வரும் காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காவிரி ஆற்றில் இது பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. எனவே மக்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்போடு தங்களை தாழ்வான பகுதியில் இருந்து மேடான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று தொடர்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தான் தற்போது இந்த முழு கொள்ளளவு எட்டப்பட்டிருக்கிறது. டெல்டா பாசன விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். டெல்டா பாசன விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தனது முழு கொள்ளளவை எட்டி கடல் போல காட்சியளிக்கிறது மேட்டூர் அணை. குமரேசன், தற்போது கடைமடை பகுதிகளுக்கும் நீர் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? தூர்வாரும் பணிகள் போன்றவை எல்லாம் நிறைவு பெற்றிருக்கா? நிச்சயமாக கடந்த 4 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே நீர்வளத்துறை பொறியாளர்கள், நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரோடு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்கிறது, எனவே காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும். அதே போல காவிரியில் நீர் பெருக்கெடுத்து வரும் பொழுது அந்த தண்ணீரை வெளியேற்றும் பொழுது அந்த தண்ணீரை பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டும். அவ்வாறு வரக்கூடிய தண்ணீரை ஏரி குளங்களில் சேமிக்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அது கடைமடை பகுதி வரை செல்வதற்கான நடவடிக்கை எடுத்து ஆங்காங்கே தூர்வார வேண்டும், ஏரி குளங்களில் தூர்வார வேண்டும், வாய்க்கால்களில் தூர்வார வேண்டும் என்று ஏற்கனவே அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த தண்ணீர் நிச்சயமாக இந்த ஆண்டு காவிரி டெல்டா பாசனத்திற்கு மட்டுமல்லாமல் கடைமடை வரை இந்த தண்ணீர் நிச்சயமாக சென்றடையும். ஏனென்றால் மழை நமக்கு கை கொடுத்திருக்கின்றது. இந்த ஆண்டு பொறுத்தவரை கர்நாடகா மற்றும் வயநாடு பகுதியில் அதிக அளவில் மழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாக அங்குள்ள 4 அணைகள், அதாவது கர்நாடகாவில் உள்ள ஹேமாவதி, ஹேரதி, அதே
போல கிருஷ்ணராஜ சாகர், கபினி ஆகிய அணைகள் நிரம்பி தற்போது தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று மாலையில் 1,80,000 கனஅடி தண்ணீர் அங்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இது 2 லட்சம் கனஅடி தண்ணீராக வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீரின் நீர் வரத்து என்பது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கும். இதன் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து அந்த தண்ணீர் வெளியேற்றப்படும் பொழுது நிச்சயமாக இந்த தண்ணீர் கடைமடை வரை சென்றடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த தண்ணீரை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று 13 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்ததோடு இந்த தண்ணீரை பக்குவமாக பயன்படுத்துவதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது. 120 அடியை தற்போது எட்டி இருக்கிறது. 43வது முறையாக, அதாவது அணை கட்டப்பட்டதிலிருந்து தற்போது வரை முழுமையான கொள்ளளவை தற்போது மேட்டூர் அணை எட்டி இருக்கிறது. தற்போது நீர் வெளியேற்றம் என்பது 81,000 கனஅடியாக இருந்து வருகிறது. மேட்டூர் அணையில் 16 கண் மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் அந்த காட்சிகளை தான் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். 120 அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. 43வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியிருக்கிறது. மேட்டூர் அணையில் நீர் திறப்பு 46,000 கனஅடியாக இருந்து வரும் சூழலில் அது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 81,000 கனஅடியாக உயர்த்தப்பட வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. 16 கண் மதகுகள் வழியாக தற்போது தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. எடுத்துட்டு இருக்கோம். 2000 கனஅடி திறந்துருக்கு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.